உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களின் தாக்கத்தினால பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டது. ஸோ இதை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. சட்டங்கள் இருக்கிறது தடுப்பு நடவடிக்கைக்கு. அதுபோல விழிப்புணர்வும் பள்ளி கல்லூரிகளில் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த பிரேயர் டயத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாங்கள் பெண்களுக்கு எதிரான மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். குறிப்பாக அதுக்கு போக்சோ சட்டம் என்ற ஒரு சட்டம், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆகும்போது போக்சோ சட்டங்கள் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சட்டங்கள் இருக்குது. அது பள்ளி மாணவிகளிடமும் மற்றும் குறிப்பாக பெண்களிடமும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இன்றைக்கு எப்படி நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா 100க்கு தகவல் சொல்கிறோம், அதுபோல் பெண்களுக்கென்று தனி ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, 181 181. இந்த நம்பருக்கு பெண்களுக்கு எதிரான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான எந்த குற்றங்களாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா காவல்துறை உடனடியாக அந்த பகுதிக்கு வந்துடும். அதுபோல் இன்றைக்கு நம்ம கையில் எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வைத்திருக்கிறோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் கூகுள் ஸ்டோரில் போயிட்டு காவலன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு ஆபத்தான இடங்கள்ல உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஆபத்து நடக்க போகிறது அப்படின்னா அந்த இதில் காவலன் ஆப்பில் இருக்கக்கூடிய பட்டனை அமுக்குனீங்கனாலே போதும், கண்ட்ரோல் ரூம் போயிடும். உடனடியாக காவல்துறை வித்தின் சில நிமிடங்கள்லாம் அங்கே காவல்துறை உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும். அதுபோல் பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் இந்த மாணவிகளை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். மாணவிகளும் ஏதாவது பிரச்சனை என்றால் போதைப் பொருளோ இல்லை பாலியல் தொந்தரவோ அதுபோல் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இப்போ புதுசாக ஒவ்வொரு கல்லூரிகளில் போலீஸ் அக்கா அப்படின்ற ஒரு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு ஸ்கீமை ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு பெண் காவலர் போலீஸ் அக்காவாக நியமிக்கப்படுகிறார். அவரிடம் இருந்து அவர்களுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்கள சொல்லலாம். உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ரகசியமாக வைத்து தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதனால் இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் நாம் குறைக்க முடியும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.